ஒரு சிறிய கிராமத்தில ஒரு உழைப்பாளி விவசாயி இருந்தார். டெய்லியும் காலையில ரொம்பவே சீக்கிரம் எழுந்து தூரத்தில் இருக்கும் கிணற்றுக்கு போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவார். அவர் கையில் 2 மண் பானை, ஒரு பானை முழுமையாகவும் மற்றொரு பானை சின்ன துளை இருந்த பானை. அந்த துளை காரணமாக அவர் வீடு சேரும் முன்பே பாதி தண்ணீர் கீழே பேய்விடும் முழுமையான பானை ரொம்பவே பெருமையாக இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஓட்ட பானையை கிண்டல் செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அது மெதுவாக சொன்னது, நீ பார்த்தாயா, நீ எதுக்குமே பயனில்லை, எப்போதும் பாதி தண்ணீர் வீணாக உன்னை தூக்கி கொண்டு போகிறான் அந்த விவசாயி. அந்த ஓட்ட பானை சத்தமில்லாமல் அமைதியாக இருந்தது. ஆனால் மனசுக்குள் ரொம்பவே வருத்தம். ஒவ்வொரு நாளும் அதே அவமானம், அதே கிண்டல், இப்படியே டெய்லியும் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த ஓட்ட பானை அவமானம் தாங்க முடியாமல் அழ ஆரம்பித்தது. அது மெதுவாக விவசாயியிடம் சொன்னது, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, நான் உடைந்த பானை, எனக்குள் ஓட்டை இருக்கு, நான் தினமும் பாதி தண்ணியை தான் கொண்டு வரேன், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு என் தண்ணியை பாதி எடுத்துட்டு போறீங்க, நான் பயனில்லாதவன் மாதிரி இருக்கு, மன்னிச்சிடுங்க என்று கூறியது. விவசாயி சிரித்துக்கொண்டே மெதுவாக சொன்னார், அதுக்காகத்தான் நீ வருந்துகிறாயா, கவலைப்படாதே, நாளைக்கு உனக்கு ஒரு விஷயம் காட்டுகிறேன், அப்போது நீ இனிமேல் உன்னை ஒருபோதும் பயனில்லாதவனாக நினைக்க மாட்டாய். அடுத்த நாள் வழக்கம் போல 2 பானைகளையும் தூக்கி கொண்டு கிணற்றுக்கு போனார். தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீடு திரும்பும் போது அவர் மெதுவாக சொன்னார், இன்று உன் பக்கம் சாலையில் பார்த்துக்கிட்டு வா. அந்த துளை பானை கீழே பார்த்து கொண்டே வந்தது. அதுக்கோ அதிர்ச்சி, அது வரும் பக்கம் முழுக்க அழகான பூக்கள் பூத்திருந்தது. சிவப்பு, மஞ்சள் நிறங்களில் ரோஜா பூக்கள் எல்லாம் பூத்து காற்றில் ஆடியது. வீடு வந்ததும் மீண்டும் பாதி தண்ணி போயிருக்கும் என்பதை பார்த்ததும் மனது தளர்ந்து அது மெதுவாக சொன்னது, அந்த பூக்கள் அழகா இருந்துச்சு, ஆனால் நான் இன்னும் உங்களுக்கு முழு தண்ணி கொண்டு வர முடியவில்லையே. விவசாயி சிரித்துக்கொண்டே பானை தரையில் வைத்தார். மெதுவாக சொன்னார், இல்லை, நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, நீ பார்த்தாயா, பூக்கள் இருந்தது உன் பக்கம்தான், ஓட்டை இல்லாத பானை பக்கம் அல்ல. ஏனென்றால் நான் உன் பானையில் ஓட்டை இருப்பது தெரிந்து தான் பல மாதத்திற்கு முன்னாடியே உன் பக்கம் போகின்ற பாதையில் பூச்செடி விதைகளை போட்டேன். நாம் வீடு திரும்பும் போது உன்னால் அந்த விதைகளுக்கு தண்ணீர் கிடைத்தது. அதனால் தான் இப்பொழுது முழு பாதையும் அழகான பூக்களால் நிரம்பி இருக்கிறது. அந்த ஓட்ட பானையின் கண்ணீர் இப்போது சோகத்தால் இல்லை, ஆனந்தத்தால். அது இதுவரைக்கும் ஒருபோதும் உணர்ந்திராத ஒரு பெருமையாக உணர்ந்தது. விவசாயி ஓட்ட பானையை பார்த்து மெதுவாக சொன்னார், நீ உன் ஓட்டையை பயனில்லது என்று நினைத்தாய், ஆனால் உன் குறைதான் இந்த உலகத்திற்கு அழகு கொடுத்தது. நீ யாருக்கும் குறை இல்லை, நீ உன் வழியிலேயே சிறப்பானவன். நீதி. நண்பர்களே, இந்த உலகத்தில் யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு சில குறைகள் இருக்கிறது. ஆனால் அந்த குறைகளை சரியான பார்வையில் பார்த்தால் அதே குறைகள்தான் ஒரு நாள் நம் பலமாக மாறும். அந்த ஓட்ட பானை மாதிரி உங்கள் குறைகள் கூட ஒரு நாள் ஒருவனுக்கு அழகையும் அர்த்தத்தையும் இந்த உலகத்திற்கு பயனாக கொடுக்கும்.